இப்படி இப்படி நடந்தது என்று. எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வாசித்து பார்ப்போம். பாருங்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். ஹலோ கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் என்றால் யார்? முழு இஸ்ரவேலர்களும். இப்போ எப்படி ஆண்டவர் இந்த இடத்துல எழுதுகிறார்? இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். இனிதான் நீங்கள் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் என்றால் இஸ்ரவேல் புத்திரர்கள் சாபம், அப்படித்தானே? இஸ்ரவேல் புத்திரர்கள் துரோகம் செய்து விட்டார்கள், சரிதானே? அப்போ இஸ்ரவேல் புத்திரர் என்றால் யார்? யோசுவாவும் தான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோசுவாவே, நீ சாபத்தீடானதிலே துரோகம் செய்து விட்டார். மற்ற எல்லாருக்கும் சொல்லுகிறார் ஆண்டவர், நீ 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 எல்லாருமே துரோகிகள். யாருக்குமே ஒன்றுமே புரியவில்லை. ஏன் ஆண்டவர் எங்களை எல்லாம் துரோகிகள் என்கிறார்கள்? வாசியுங்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். கவனிங்க, எத்தனை பேர் சாபத்தீடானதில் எடுத்திருக்கிறான்? சொல்லுங்க, எத்தனை பேர்? ஒருவன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள் கடைசியிலே. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. யார் மேல் ஆண்டவருக்கு கோபம் வருகிறது? எல்லா இஸ்ரவேலர்கள் மேலும் கோபம் வந்து விட்டது. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் தேவனா? ஆமா, ஆம்னு சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவனுக்கு முழு இஸ்ரவேலர்கள் மேலும் கோபம் வந்து விட்டது. யோசுவாவின் மேல் கோபம் வந்து விட்டது. யோசுவாவின் மனைவியின் மேல் கோபம், காலேப் மேல் கோபம், யோசுவா காலேப் என்பவர்களுடைய புத்திரர்கள் மேல் கோபம், முழு இஸ்ரவேலர்கள் மேலும் கோபம். ஆனால் யோசுவாவுக்கும் ஒன்றும் தெரியாது, காலேபுக்கும் ஒன்றும் தெரியாது, ஜனங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த செத்து போன 36 பேர் ஏன் செத்து போனார்கள் என்று செத்து போனவர்களுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. தெரிந்தது யாருக்கு? ஒரு ஆளுக்கும், அவன் குடும்பத்தார். இப்ப விளங்குதா? இதுதான் இஸ்ரவேலின் தேவன். நீங்கள் சில பேர் செய்வது உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது, உங்கள் மனைவிக்கு தெரியாது, உங்கள் கணவனுக்கு தெரியாது, உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது, உங்கள் பாஸ்டருக்கு தெரியாது, உங்கள் சபை விசுவாசிகளுக்கு தெரியாது. ஆனால் அத்தனை பேர் மேலும் தேவனுடைய கோபம் மூழ்கிறது. விளங்குதா? சில அம்மா அப்பா மாதிரி இருக்கிறீர்கள், உங்கள் மேல் தேவன் கோபமாய் இருக்கிறார். ஏன் என்று உங்களுக்கு தெரியாது. காரணம், உங்கள் மகன் ரூமில இருந்து கம்ப்யூட்டர்ல செய்கிற ரகசிய பாவம். காரணம், உங்கள் மகள் மொபைல் போனை வைத்துக் கொண்டு ரகசியமாய் செய்கிற பாவம். சிஸ்டர், உங்கள் மேல் தேவன் கோபமாய் இருக்கிறார். ஏனென்றால் உங்கள் புருஷன் செய்கிற பாவம். புருஷர் மேல் ஆண்டவர் கோபமாய் இருக்கிறார். மனைவி செய்கிற பாவம். அல்ல, பிள்ளைகள் அநியாயம் தேவனிடத்திலே அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அப்பன் ரகசியமாய் வேலை செய்யும் இடத்திலே செய்கிற கூத்து, அம்மா ரகசியமாய் செய்கிற கூத்து. விளங்குதா எவ்வளவு பயங்கரம் ரகசிய பாவம் என்பது? கடைசியில் நீங்கள் பார்த்தால் 5வது வசனத்தை பாருங்கள். ஆகியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பாத்தீங்களா? அப்படியே நீங்கள் கீழே போனால் கடைசியிலே ஆகான் செய்த தவறு வெளியே வருகிறது. 19வது வசனம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். 20வது வசனம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, அதன் அடியில் இருக்கிறது என்றான். அவன் செய்த 2 பாவங்கள் என்ன தெரியுமா? ஒரு பாபிலோனிய கம்பளத்தை தனக்கென எடுத்துக்கொண்டான். யோசுவா என்ன சொன்னார் 6ஆம் அதிகாரத்திலே? எல்லா பொருட்களும் சாபத்தீடானவைகள் சொன்னாரா இல்லையா? அப்போ அவன் செய்த முதலாவது தவறு சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டது. 2வது தவறு, கர்த்தருடைய பண்டகசாலைக்கு, கர்த்தருடைய பொக்கிஷத்துக்கு போக வேண்டிய வெள்ளியையும் பொன்னையும் களவெடுத்தது. இன்றைக்கு சில சபைகளிலே பேர் துணிந்து காணிக்கைகளை களவெடுக்கிறார்கள். அந்த
பணம் உங்கள் கையிலே இருக்கும் வரைதான் அது உங்கள் பணம். அதை காணிக்கையிலே போட்ட பிறகு அது தேவனுடைய பணம். அந்த தேவனுடைய பணத்தை கையாடல் செய்கிறவன் பாஸ்டரா இருந்தாலும் சரி, பாஸ்டர் மனைவியா இருந்தாலும் சரி, பாஸ்டர் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, காணிக்கையை எண்ணுகிறவர்களா இருந்தாலும் சரி, அல்லது கையை போட்டு எடுக்கிற ஒரு சாதாரண விசுவாசியா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பொக்கிஷத்திலே கை வைக்கிறார்கள். ஆண்டவருக்கு அது பிடிக்காது. ஆகான் அதைத்தான் செய்தான். ஆகான் அதை கொண்டு வந்து தன் கூடாரத்தின் நடுவிலே புதைக்கும் பொழுது அவன் குடும்பத்துக்கும் அது தெரியுமா இல்லையா எனக்கு தெரியாது. மிஸ்ஸஸ் ஆகான் பிரச்சனை இழுத்தாரா இல்லையா என்று ஒருவேளை இப்படி இருக்கலாம். ஐயோ ஏன் இப்படி செஞ்சீங்க, இது எங்களுக்கு சரியில்லை, ஏய் சும்மா இரு, நான் புருஷன், நான் தலை, வாய மூடு. அல்லது சபீரா மாதிரி வாங்க 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 அங்க எடுத்துக்கிறோம், யாருக்கும் தெரியாது, இப்படியும் இருக்கலாம். அல்லது மனைவிக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். ஆகான் கூடாரத்துக்கு வந்து இந்த கோகிலா உன்னைய வரவான் இல்ல வரேன் அப்படியா, அது கோகிலாவை பார்க்க போன நேரத்தில் இவன் தோண்டி புதைச்சும் நமக்கு தெரியாது. ஆனால் என்ன நடந்தது பாருங்கள், 24வது வசனம். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பாவம்பா அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். ஆடு மாடும் போகுது, ஏன் போறோம்னு தெரியாம அது பாட்டுக்கு போகுது. அங்கே என்ன நடந்தது? அங்கே 25வது வசனம். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்கம் பண்ணினது என்ன என்று இன்று கர்த்தர் உன்னை கலங்கம் பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடினார்கள். ஆகான், மிஸ்ஸஸ் ஆகான், மகன்மார், மகள்மார், ஆடு மாடு, அவனுடைய ஆடு மாடு ஒட்டகம் இதுகள் எல்லாத்துக்கும் கல் எறிந்து அவ்வளவையும் கொன்று போட்டு எரித்து போட்டார்கள். விளங்குதா உங்களுக்கு? இப்போ ஒரு விஷயம், 26வது வசனம் கடைசி லைனை வாசிங்க, நடுவ வாசிங்க. இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். தேவனுக்கு எப்பொழுது அந்த கோபம் போனது? ஆகானையும் அவன் குடும்பத்தையும் கொலை செய்த பிறகு. இப்போ நீங்கள் சொன்னால் அது பழைய ஏற்பாடு என்று. அனனியா சப்பீராள் புதிய ஏற்பாடு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் புது விசுவாசி. ஆகவே தயவு செய்து இதை கவனமாய் கேளுங்கள். ரகசிய பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களே பொய்யாயிருக்கலாம், ஏமாற்றாயிருக்கலாம், களவாயிருக்கலாம், விபச்சாரமாயிருக்கலாம், இல்லாவிட்டால் இணைய வழி அசுத்தங்களாயிருக்கலாம், பான் சைட்ஸா இருக்கலாம். நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் செய்வது என் மனைவிக்கே தெரியாது, என் புருஷனுக்கே தெரியாது. ஆனால் உங்கள் குடும்பமே அதனால் பாதிக்கப்படுகிறது. அந்த மாதிரியான பாதிப்புகளால் சில பேருடைய வாழ்க்கைகளிலே எப்போ பார்த்தாலும் வியாதி வியாதி வியாதி.